அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான். ஆட்சியை கொடுத்து கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்கி இருக்கிறான். அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு கேவலத்தை கொடுக்கிறான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த அல்லாஹ்வை கொண்டுதான் இந்த உலகத்திலே அனைத்தும் நடக்கிறது என்கின்ற அந்த ஈமான் எந்த அளவுக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலகத்தில் எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்கின்ற அந்த யகீன் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதா? وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய அறிவுக்கு எட்டாமல், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அந்த இலை கீழே விழாது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை உள்ளத்திலே வளர்க்க வேண்டும். எங்களுடைய உள்ளம் இருக்கிறதே, அந்த உள்ளம் அல்லாஹ் இருக்க வேண்டிய இல்லம். உள்ளத்தில் அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதற்கு மாற்றமாக அந்த இடத்துக்கு வேறு யாரும் வருவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். உதாரணத்துக்கு எங்களுடைய வீடு என்று வைத்துக் கொள்வோம், எங்களுடைய இல்லம். அந்த இல்லத்துக்கு சிலர்கள் வருகிறார்கள், எங்களுடைய அனுமதி இல்லாமல் வருகிறார்கள், வீட்டை பாவிக்கிறார்கள், கொஞ்ச காலத்தில் அதை சொந்தமாக்க முயற்சி செய்கிறார்கள், நினைத்த பிரகாரம் வீட்டை அவர்கள் பராமரிக்கிறார்கள். நாங்கள் விரும்புவோமா? ஒரு நாளும் விரும்ப மாட்டோம். எங்களுடைய உள்ளம் இருக்கிறதே, அது அல்லாஹ்வின் இல்லம். அந்த இல்லத்துக்குள்ளால் வேறு யாரும் வருவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அந்த இல்லத்திலே அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று படைப்பாளனாகிய அல்லாஹ் விரும்புகிறான். இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகிய அந்த அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நாங்கள் சுஜூது செய்கிறோம், நாங்கள் வணங்குகிறோம். வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாடம், இந்த ஈமானிய பாடம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வேரூண்டப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். சிறிய வயதிலே இருந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை கொண்டுதான் அனைத்தும் நடக்கிறது என்கின்ற அந்த ஈமானை வளர்க்க வேண்டும். இது கடமை. அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை வைக்க கூடாது, அந்த தரத்திலே வேறு யாரையும் கொண்டு வரக்கூடாது. இதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது பெற்றோர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு.